நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்றைய நியூஸ் சேனலில் நாம் பார்க்கவிருப்பது ஈரான் நாட்டின் மீது அமெரிக்கா தாக்க வேண்டுமென அந்நாட்டில் பலத்த கோஷம் எழுந்து வருகிறது. நண்பர்களே, நமது நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணைக்கு பல நாடுகளிடமிருந்தும் அவற்றை பெறுவதற்கு கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதுபோன்ற பல செய்திகளை நாம் இன்றைய நியூஸ் சேனல் வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்களே, பாருங்கள் நண்பர்களே, வீடியோக்குள் செல்லலாம். நண்பர்களே, இந்த இன்றைய நியூஸ் வீடியோ சேனலை பார்க்கும் நண்பர்கள் தங்களது நண்பர்களுக்கும் இந்த வீடியோவினை பகிர்ந்து இந்த சேனல் நல்ல முறையில் இயங்குவதற்கு ஒத்துழைப்பு நல்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நாட்டில் நாம் போர் தொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்போது முதலில் ஹெலிகாப்டர்கள் சென்று தாக்குதல்களை ஆரம்பிக்கும். அவை சென்று நோட்டமிடும். அந்த நாட்டில் எங்கெங்கே படை வீரர்கள் இருக்கிறார்கள், முக்கியமான ஆயுதங்கள் எங்கெங்கே இருக்கின்றன என்பதை பார்க்கும். இது நடந்து கொண்டிருக்கும் போது விமானங்கள் அந்த நாட்டிற்கு உள்ளே செல்லாமல் வெளியிருந்து கொண்டு மிசைல்களை அனுப்பி முக்கியமான எதிரி நாட்டு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், முக்கியமாக ஆயுத இருப்பு இருக்கக்கூடிய இடங்கள், பீரங்கிகள் இருக்கக்கூடிய இடங்கள், விமானங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் எரிபொருளான பெட்ரோல் போன்றவை இருக்கக்கூடிய இடங்கள், ஆயுதம் தயாரிக்கக்கூடிய இடங்கள் ஆகியவற்றை மிசைல்கள் மூலம் அழித்து கொண்டே இருக்கும். இவை இரண்டும் நடைபெற்றவுடன் உடனடியாக பீரங்கிகள் உள்ளே நுழைய ஆரம்பிக்கும். அந்த பீரங்கிகளின் மேல் சுமார் 8 முதல் 10 வீரர்கள் இருப்பார்கள். இந்த பீரங்கிகள் உள்ளே அந்த எதிர் நாட்டிற்கு உள்ளே நுழைய ஆரம்பிக்கும். சுமார் 2 வருடங்களுக்கு முன் ரஷ்யாவின் பீரங்கிகள் உக்ரைன் நாட்டிற்கு உள்ளே செல்லும்போது அந்த நாட்டு வீரர்கள் மான்பாடு என்று சொல்லக்கூடிய தோள்பட்டையில் வைத்து பயன்படுத்தக்கூடிய அந்த துப்பாக்கிகளை வைத்து கொண்டு அவர்கள் இந்த பீரங்கிகளை தாக்குதல் செய்து அவற்றை முழுவதுமாக அழித்தார்கள். நாம் ஊடகங்களிலும் டிவிகளிலும் ரஷ்ய நாட்டின் பீரங்கிகள், டேங்க்ஸ் என்று சொல்வார்கள், இவை எல்லாமே பெரும்பாலான எண்ணிக்கையில் அழிக்கப்பட்டன. ஏனென்றால் இவ்வாறு மான்பாடு போன்ற ஆயுதத்தை பயன்படுத்தி உக்ரைன் வீரர்கள் ரஷ்யா நாட்டின் பீரங்கிகளை தாக்குவார்கள் என்று ரஷ்யா எதிர்பார்க்கவில்லை. ஆகவே ரஷ்ய வீரர்கள் அந்த பீரங்கிகளை அங்கேயே விட்டுவிட்டு ஓடி மீள வந்து விட்டார்கள். நண்பர்கள், இது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே தெரியும். போரினை அடிப்படையாக கொண்டு அனைத்து நாடுகளுமே எதிர்நாட்டிற்கு உள்ளே செல்லும்போது தன்னுடைய பீரங்கிகளை எதிர்நாட்டு வீரர்கள் அழிக்காத வண்ணம் தனது பீரங்கிகள் எதிர்நாட்டு வீரர்களால் தாக்கப்பட்டாலும் அவை பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல வகையான பொருட்களை கொண்டு அந்த பீரங்கிகளை தயாரிக்கின்றார்கள். அந்த பீரங்கிகள் எந்த விதமான துப்பாக்கியால் சுடப்பட்டாலும் மிசைல்களால் சுடப்பட்டாலும் அவை பாதுகாப்பாக இருக்கும்படியும் அவற்றில் எந்தவித சேதாரம் இல்லாமல் இருக்கும்படியுமான பீரங்கிகளை தயாரித்து வருகிறார்கள். நண்பர்களே, நமது நாடு பீரங்கிகளோடு எதிர்நாட்டின் உள்ளே செல்லும்போது நம்ம நாட்டு பீரங்கிகள் மிக மிக பாதுகாப்பானதாக எதிர்நாட்டு வீரர்களால் தாக்கப்பட்டாலும் அவை சேதமடையாத வகையில் இருக்குமாறு நமது பீரங்கிகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. எதிர்நாட்டு பீரங்கிகள் நம் நாட்டிற்கு உள்ளே ஒருவேளை நுழைய ஆரம்பித்து விட்டால் அவற்றை தாக்குவதற்கு அந்த எதிர்நாட்டு பீரங்கிகள் மிகவும் கடினமான பொருட்களால் அவை தயாரிக்கப்பட்டு இருந்தாலும் அவற்றை அழிப்பதற்காக நமது இராணுவம் புதிய வகை உத்தி ஒன்றை கண்டுபிடித்து உள்ளது. நண்பர்களே, அவற்றை சாம்கோ என்று சொல்கிறார்கள். சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஹோமிங் என்று அர்த்தம். சாம்கோ என்றால் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஹோமிங் என்று சொல்கிறார்கள். இதை நமது நாட்டில் தயாரிக்கப்பட்ட உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட அர்ஜுன் டேங்கிலிருந்து இந்த சாம்கோ என்று சொல்லக்கூடிய மிசைல்களை பொருத்தி அவற்றை கொண்டு இந்த எதிர்நாட்டு பீரங்கிகள் உள்நாட்டிற்கு வந்தால் அவற்றை அழிப்பதற்காக இந்த மிசைல்களை சாம்கோ என்று சொல்லக்கூடிய மிசைல்களை கண்டுபிடித்துள்ளார்கள். நண்பர்களே, இந்த மிசைலானது எவ்வகையிலான பாதுகாப்போடு எதிர்நாட்டு பீரங்கிகள் உள்ளே வந்தாலும் அவை எந்த விதமான பாதுகாப்பான மெட்டீரியல் மூலம் செய்யப்பட்டிருந்தாலும் அவற்றை சுக்கு நூறாக்கக்கூடிய வகையில் இந்த சாம்கோ என்ற வகையிலான மிசைல் தயாரிக்கப்பட்டுள்ள. நண்பர்களே, இவை லேசர் ஹோமிங் என்று கூறுவார்கள். அதாவது எதிர்நாட்டு பீரங்கிகள் உள்ளே நுழையும் போது அவற்றிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த லேசர் பீமுகளை நமது அர்ஜுன் டேங்கில் பொருத்தப்பட்டுள்ள இந்த லேசர் ஹோமிங் என்ற கருவியானது கண்டுபிடித்து உடனடியாக இந்த மிசைல்களை கேனான் லான்ச் ஆன்டி டேங்க் மிசைல் என்று கூறுவார்கள். நமது அர்ஜுன் டேங்கிலிருந்து பொருத்தப்பட்டுள்ள
இந்த கேனான் லான்ச்டு ஆன்டி டேங்க் மிசைலானது உடனடியாக அந்த எதிர்நாட்டு பீரங்கிகள் நம் நாட்டுக்கு உள்ளே நுழையும் போது நமது அர்ஜுன் டேங்கில் பொருத்தப்பட்டுள்ள அந்த லேசர் ஹோமிங் என்ற கருவியானது எதிரே வரக்கூடிய பீரங்கிகளை உடனடியாக கண்டுபிடித்து அவற்றை தாக்கும் நண்பர்களே. இந்த தாக்குதலானது மிகவும் ப்ரிசிஷன் கைடட் தாக்குதல்களாக இருக்கும். எந்த வகை மெட்டீரியல் மூலம் அந்த எதிர்நாட்டு பீரங்கிகள் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றை சுக்குநூறாக்கிவிடும் என்று பல சோதனைகள் மூலம் தற்போது நிரூபிக்கப்பட்டுள்ள நண்பர்களே. இது இருவகையான தாக்குதல்களை இந்த அர்ஜுன் டேங்கில் பொருத்தப்பட்டுள்ள இந்த சாம்கோ என்ற லான்ச்டு ஆன்டி டேங்க் மிசைலானது தாக்கக்கூடியது நண்பர்களே. ஒன்று, இது எதிர்நாட்டு பீரங்கிகளுக்கு மேல்புறமாக இருந்து நேரே செங்குத்தாக கீழே இறங்கி தாக்கும். இவ்வகையில் பார்க்கும்போது 2 முதல் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டேங்குகளை இதன் மூலம் நாம் தாக்கி அழிக்க முடியும் நண்பர்களே. இரண்டாவது வகையில் நேருக்கு நேராக இந்த மிசைல்களை அனுப்பி தாக்குதல் நடத்துவது. இது 1.5 முதல் 2 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய அந்த டேங்குகளை, அந்த பீரங்கிகளை இந்த மிசைலானது சென்று தாக்கும். இந்த மிசைல் தாக்கப்பட்ட பீரங்கி நிச்சயம் பழுதாகாமல் இருக்க வாய்ப்பே இல்லை என்று தற்போது நமது தரைப்படையும் நமது இராணுவமும் இதை சோதனை செய்து பலமுறை நிரூபணம் செய்துள்ளது. இது உடனடியாக தயாரிக்கப்பட்டு இந்த சாம்கோ என்ற மிசைலானது உடனடியாக தயாரிக்கப்பட்டு நமது இராணுவத்தில் சேர்க்கப்பட உள்ளது. இது நமது இந்திய நாட்டின் மிக சிறந்த ஒரு தொழில்நுட்பம் என்று கூறப்பட்டு வருகிறது நண்பர்களே. அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை எழுந்து வருகிறது. அந்நாட்டில் உள்ள எம்பிக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செனேட் உறுப்பினர்கள் ஈரான் நாட்டை தாக்க வேண்டும் என்று பல வகையாக அந்த நாட்டு அதிபர் திரு ஜோ பைடன் அவர்களை வலியுறுத்தி வருவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே. நமது இந்திய நியூஸ் சேனலில் நாம் ஏற்கனவே பல முறை ஈரானிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே போர் வரக்கூடிய சான்சஸ் மிக அதிகமாக உள்ளது என்று நாம் பேசி வந்துள்ளோம் நண்பர்களே. ஈரானிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே போர் வந்தால் நிச்சயமாக ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய 2 நாடுகளும் ஈரான் நாட்டிற்கு சப்போர்ட்டாக செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளது நண்பர்களே. அந்த நேரத்தில் 3ஆம் உலகப் போர் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது என நாம் ஏற்கனவே விவாதித்துள்ளோம் நண்பர்களே. அமெரிக்கா ஈரானுடன் போருக்கு சொல்லும்போது அமெரிக்கா தனியாக செல்லும் என்று நாம் நம்ப முடியாது என்பதனை நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். அதாவது அமெரிக்கா தன்னுடன் பிரிட்டனை சேர்த்துக்கொள்ளும், நேட்டோ நாடுகளை சேர்த்துக்கொள்ளும், தனது ரீஜனல் அலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, தைவான் போன்ற நாடுகளை எல்லாம் சேர்த்து கொண்டு தான் ஈரானை தாக்குவதற்கு செல்லும் நண்பர்களே. இதை ஏற்கனவே நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். ஆகவே நண்பர்களே, இந்த ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என ஜோ பைடன் அவர்களுக்கு பலவிதமான பிரஷர்கள் அமெரிக்காவில் கொடுத்து வருகின்றன. ஏனென்றால் ஜோர்டான் நாட்டில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தில் உள்ள வீரர்கள் மீது ஈரான் இராணுவம் தனது ட்ரோனை அனுப்பி அதை தாக்குதல் செய்துள்ளது நண்பர்களே. இந்த ட்ரோன் வருவதை அமெரிக்க இராணுவம் அதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. ஏனென்றால் ஜோர்டான் பகுதியில் அமெரிக்க இராணுவம் உள்ள பகுதியில் அமெரிக்க நாட்டின் ட்ரோன் ஒன்று, மிக பெரிய அளவிலான ட்ரோன் ஒன்று பறந்து கொண்டு இருந்துள்ளது. அந்த ட்ரோனிற்கு பின் மறைந்திருக்கும் வகையில் ஈரான் தனது நாட்டின் ட்ரோனை அனுப்பி அந்த ஏற்கனவே அமெரிக்க ட்ரோன் பறந்து கொண்டு உள்ளதல்லவா, அதற்கு பின்பகுதியில் மறைந்திருக்குமாறு அந்த ட்ரோன் பறந்துள்ளது. ஆகவே இவர்கள் அந்த ட்ரோன் வருவதை இவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. நமது நாட்டு ட்ரோன் தான் பறந்து கொண்டிருக்கிறது என அமெரிக்க வீரர்கள், ஜோர்டானில் உள்ள அமெரிக்க வீரர்கள் கருதிவிட்டார்கள். ஆகவே அந்த நாட்டின் மிகப்பெரிய ட்ரோனுக்கு பின்னாடி இருந்து கொண்டு ஈரான் இராணுவம் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. அதில் 3 முதல் 5 அமெரிக்க வீரர்கள் இறந்து விட்டதாக செய்திகள் வந்தன நண்பர்களே. ஆகவே அமெரிக்க வீரர்களை ஈரான் தாக்கியதால் அமெரிக்காவை தாக்குவதற்கு இதுதான் சரியான நேரம், அவற்றை தாக்க வேண்டும் என்று அமெரிக்காவில் ஜோ பைடன் அவர்களுக்கு பிரஷர் அதிகரித்து வருகிறது நண்பர்களே. ஆனால் ஜோ பைடன் சற்று மௌனம் காத்து வருகிறார். தாக்குவதற்கு இது சரியான நேரமில்லை என்று அவர் சரியான நேரத்தில் ஈரான் தாக்கப்படும் என்பதனையும் அவர் தெளிவாக கூறிவிட்டார் நண்பர்களே. ஆகவே ஈரான் எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்க இராணுவத்தின் மூலம் தாக்கப்படலாம். அது சரியான நேரத்தில் அதிக அளவில் தாக்குதல் நடத்தும் வகையில் அதற்கு தேவையான அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு ஈரான் பெருமளவில் பாதிக்கும் அளவில் அமெரிக்கா தாக்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடும் என்ற ஒரு கருத்து நிலவி வருகிறது நண்பர்களே. இந்தியா
ரஃபேல் விமானத்தை பிரான்ஸ் நாட்டிடமிருந்து வாங்கிய போது பாகிஸ்தான் நாடு ரஃபேல் விமானத்தை எதிர்கொள்ளும் வகையில் ரஃபேல் விமானத்தை விட மிக சிறந்த JF-17 என்ற விமானம் தங்களிடம் உள்ளது என பறைசாற்றி வந்தது நண்பர்களே. சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட விமானம் JF-17 என்பது இது மியான்மர் நாடும் வாங்கி வைத்துள்ளது. 2 நாடுகளிலுமே உள்ள இந்த JF-17 என்று சொல்லக்கூடிய இந்த விமானம் சரியாக இயங்கவில்லை என்ற கருத்து பல வருடங்களாக வெளிவந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. பாகிஸ்தான் என்ன கூறுகிறது என்றால், JF-17 விமானத்தை வைத்து நாங்கள் ரஃபேல் விமானத்தை விரட்டி ஓட வைக்க முடியும் என்று அவர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் JF-17 என்பது ஒரு சிங்கிள் என்ஜின் விமானம். இது லைட் வெயிட் உள்ள விமானம். Block 3 என்று சொல்லக்கூடிய இந்த JF-17 விமானத்தில் புதிய வகையான LJK-7A என்று சொல்லக்கூடிய ஏய்சர் ரேடார் பொருத்தப்பட்டுள்ளது. புது வகையான ஏவியானிக்ஸ் சிஸ்டம் அதில் உள்ளது. ஆகவே இதை வைத்து எங்களது விமானம் மிக சிறந்த விமானம், நாங்கள் ரஃபேலுக்கு போட்டியாக இந்த விமானத்தை பயன்படுத்துவோம் என பாகிஸ்தான் கடந்த ஒரு வருடமாக தெரிவித்து வருகிறது நண்பர்களே. ஆனால் ரஃபேல் விமானம் 2 என்ஜின்கள் பொருத்தப்பட்ட விமானம். இது மீடியம் வெயிட் விமானம். இதில் உள்ள RDE-2 என்று சொல்லக்கூடிய ஏய்சர் ரேடார் மிகவும் சக்தி வாய்ந்தது. JF-17 பயன்படுத்தக்கூடிய ரேடாரை விட இது அதிக சக்தி வாய்ந்தது. இதில் ஹெல்மெட் மவுண்டட் டிஸ்பிளே சிஸ்டம் உள்ளது நண்பர்களே. இதில் மீட்டியார் என்று சொல்லக்கூடிய மிசைல் பொருத்தப்பட்டுள்ளது. இது பல வகையான புது வகையான ஏவியானிக்ஸ் சிஸ்டம் பொருத்தப்பட்டுள்ளது. இது ரெக்கனைசன்ஸ் என்று சொல்லக்கூடிய உளவுப்படி பார்ப்பதற்கும் எதிர் நாடுகளிலிருந்து வரக்கூடிய அணு ஆயுதம் பொருத்தப்பட்ட மிசைல்களை தடுப்பதற்கு பயன்படும் ஒரு விமானமாகவும், கிரவுண்ட் அட்டாக்கிற்கு மிக மிக சிறந்த விமானமாகவும், ஏர் சுப்பீரியாரிட்டி என்று கூறுவார்கள். வானத்தில் எதிர் நாடுகளை அதிக தூரம் சென்று தாக்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த விமானத்தில் உள்ளன என்றும் கூறுவார்கள். ஆகவே JF-17 விமானத்தை நமது ரஃபேல் விமானத்துடன் நிச்சயம் கம்பேர் செய்யவே முடியாது நண்பர்களே. இதை நமது நாட்டில் உள்ள மிரேஜ் 2000 என்ற விமானத்துடன் கம்பேர் செய்யலாம் என்று பல வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் நண்பர்களே. ஏற்கனவே கத்தார் நாட்டில் ஜில்ஜால் என்று பெயரிடப்பட்ட ஒரு காம்பேட் ஏர்கிராஃப்ட் எக்ஸைஸ் ஒன்று பாகிஸ்தானுக்கும் கத்தார் நாட்டிற்கும் நடந்தது நண்பர்களே. அப்போது JF-17 அந்த நாட்டின் மிரேஜ் 2000 விமானமானது என்கேஜ் செய்யப்பட்டு அதை தாக்கும் அளவிற்கு மிக சிறந்ததாக மிரேஜ் 2000 இருந்தது என அப்போது 2020ஆம் ஆண்டு கத்தார் நாடு அறிவித்தது நண்பர்களே. பாகிஸ்தான் நாட்டின் JF-17 என்ற விமானத்தை மிரேஜ் 2000 என்ற நமது விமானத்தை வைத்து அதை சமாளிக்கக்கூடிய தன்மை இந்த மிரேஜ் 2000 என்ற விமானத்திற்கு உள்ளதாக தற்போது வல்லுநர்கள் தெரிவித்து வருகின்ற நண்பர்களே. மிரேஜ் 2000 விமானத்தில் நம்ம இந்திய அரசு பல வகையான மாற்றங்களை செய்து அதை அப்கிரேடும் செய்துள்ளது. ஆகவே நமது ரஃபேல் விமானம் இந்த JF-17 விமானத்தை தாக்குவதற்கு செல்ல வேண்டியதில்லை என்ற ஒரு கருத்துமே நிலை வருகிறது நண்பர்களே. ரஷ்யா மற்றும் இந்தியா ஆகிய 2 நாடுகளும் சேர்ந்து உருவாக்கிய பிரம்மாஸ் என்று சொல்லக்கூடிய ஏவுகணை பற்றி நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்கள் பெரும்பாலோர் அதிக அளவிலான தகவல்களை கேட்டிருப்பீர்கள் நண்பர்களே. தற்போது பிரம்மாஸ் NG என்று சொல்லக்கூடிய நியூ ஜென்ரேஷன் என்று சொல்லக்கூடிய மிசைலானது தற்போது பல முறை சோதிக்கப்பட்டு விட்டது நண்பர்களே. அது மிக சிறந்த மிசைலாக கருதப்படுகிறது. உலகத்திலேயே மிக மிக வேகமாக செல்லக்கூடிய மாக் 3 என்று வேகத்தில் சொல்லக்கூடிய ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைல் என்று கூறுகிறார்கள். ALCM என்று கூறுகின்றார்கள் நண்பர்களே. இது இதன் முந்தைய பதிப்பான பிரம்மாஸ் A என்ற மிசைலை விட 1 டன் எடை குறைவானது. பிரம்மாஸ் A என்ற மிசைலை நாம் சுகாய் Su-30 விமானத்தில் மட்டுமே நாம் பயன்படுத்தும் அளவில் அந்த மிசைல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த பிரம்மாஸ் NG என்று சொல்லக்கூடிய இந்த மிசைலானது சுகாய் Su-30 விமானத்தில் மட்டுமில்லாமல் தேஜஸ் விமானத்திலும் பயன்படுத்த முடியும், மிரேஜ் 2000 விமானத்திலும் பயன்படுத்த முடியும். வேண்டுமென்றால் இவற்றை நமது ரஃபேல் விமானத்திலும் பயன்படுத்தி இவற்றின் மூலம் நாம் எதிர்நாட்டு இலக்குகளை தாக்க முடியும் நண்பர்களே. இதில் பொருத்தப்பட்ட வார்கேடானது மிக வேகமாக சென்று அவ்வாறு வேகமாக செல்லும்போது எந்த விதமான பாதுகாப்பு வசதிகளை எதிர் நாடுகள் செய்திருந்தாலும் அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு
இந்த டார்கெட்டானது நேரடியாக இந்த மிசைல் மூலம் அந்த இலக்கில் சரியாக 100% சரியான அளவில் அந்த இலக்கில் சென்று தாக்கும் வண்ணம் இந்த என்ஜி என்று சொல்லக்கூடிய இந்த பிரம்மோஸ் என்ஜி ஏவுகணையானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மிக விரைவில் நமது விமானப்படையில் சேர்க்கப்பட உள்ளது என நமது சீஃப் ஆஃப் தி ஏர் ஸ்டாஃப் திரு விஆர் சௌத்ரி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நண்பர்களே, அடுத்த ஒரு முக்கிய செய்தியாக என்னவென்றால், இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குவதற்கு பல நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ள நண்பர்களே. ஆகவே இவற்றை எல்லா நாடுகளுக்கும் நமது இந்திய அரசு கொடுத்துவிட முடியாது, கொடுக்காது. ஏனென்றால் ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து தயாரிக்கப்பட்ட இந்த மிசைலானது இந்தியாவுக்கோ அல்லது ரஷ்யாவிற்கோ எதிர்ப்பாக சில நாடுகள் இவற்றை பயன்படுத்தி விடக்கூடாது. ஏனென்றால் தற்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்து கொண்டு வருகிறது. உக்ரைனின் நட்பு நாடுகள் அல்லது தேர்ட் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய மற்ற வியாபாரிகளுக்கு இந்த மிசைலை நம்மிடம் வாங்கும் நாடுகள் அவற்றை விட்டுவிடக்கூடாது. அந்த மிசைல்கள் உக்ரைனிற்கு சென்று ரஷ்யாவிற்கு எதிராக பயன்படுத்தி விடக்கூடாது என்பதில் நமது இந்திய அரசு மிக மிக கவனமாக இருக்கிறது நண்பர்களே. ஆகவே நமது இந்த பிரம்மோஸ் மிசைலானது நட்பு நாடுகளுக்கு மட்டுமே வழங்கப்படும். இந்த மிசைலை கேட்டு பல நாடுகள் விண்ணப்பித்துள்ள நண்பர்களே. ஆகவே நமது நாட்டின் இராணுவ தளவாடங்கள் மிக மிக சிறந்தவையாக இருக்கும். சைனாவை போன்றோ அல்லது பாகிஸ்தானை போன்றோ அந்த நாடுகள் தயாரிக்கக்கூடிய இராணுவ ஆயுதங்களாக நமது ஆயுதங்கள் இருக்காது நண்பர்களே. நமது நாட்டில் தயாரிக்கப்படும் இராணுவ ஆயுதங்கள் மிக மிக சிறந்தது என்பதால் தான் பிலிப்பைன்ஸ் நாடு ஏற்கனவே வாங்கியுள்ளது. அதே போன்று ஆர்மேனியா நாடு நமது பினாக்கா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கியுள்ளது. ஆகவே பல நாடுகளுக்கும் நமது இராணுவ ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன நண்பர்களே. ஆனால் இவையெல்லாம் பெரும்பாலும் வெளியில் பத்திரிகைகள் வெளிவரும் வண்ணம் நமது அரசு இந்த செய்தியை வெளியிடாது என்பதனை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். நண்பர்களே, இத்துடன் இன்றைய நியூஸ் சேனலின் இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.